அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சட்டமன் வினோத். நான் உங்க வினோத். இன்னைக்கு நம்ம வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு ரொம்ப சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வில்லிவாக்கம் தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களின் தலைமை தேர்தல் பணிமனை திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இந்த பிரம்மாண்ட திறப்பு விழா வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் கே. மோகன் மற்றும் கழக அம்மா பேரவை துணை செயலாளரும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான எஸ்.டி.எஸ். செல்வம் ஆகியோரின் முன்னிலையில் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. வில்லிவாக்கம் எம்.டி.ஹெச். ரோட், ஐ.சி.எஃப். சிக்னல், மதுரா பேலஸ் அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தொண்டர்கள் பலரும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முழு தொகுப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுடைய திருக்கரங்களால நம்முடைய வில்லிவாக்கம் தேர்தல் பணிமனை தலைமை தேர்தல் பணிமனை திறக்கப்பட இருக்கின்றது. ஆகையால் கழக தோழர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் சாலையின் நடுவே நிற்காமல் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் நம்முடைய பணிமனைக்கு உள்ளே செல்லுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பணிமனைக்கு உள்ளே இருக்கு பணிமனைக்கு உள்ளே நீங்கள் தயவு கூர்ந்து சென்றால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்கும். தயவு கூர்ந்து சாலையில் நீங்கள் நிற்காமல் சாலையின் ஓரமாக நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன், ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளே, பொதுமக்களே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய வில்லிவாக்கம் தலைமை தேர்தல் பணிமனை நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் திரு எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் திருமங்கலம் கே. மோகன் அவர்களுடைய முன்னிலையிலும், அதே போல நம்முடைய அருமை அண்ணன் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் எஸ்.டி.எஸ். செல்வம் அவர்களுடைய முன்னிலையிலும், இன்னும் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் அன்பு சகோதரர்கள் அவருடைய முன்னிலையிலும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய தேர்தல் பணிமனை திறக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு முடிந்த பின்பு நாளை காலை சுமார் 10 மணி அளவில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள் நாளை காலை வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு எப்படி எழுச்சியோடு அனைத்து கட்சியை சார்ந்த தேசிய ஜனநாயக முன்னேற்ற கூட்டணியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் நிர்வாகிகளும் ஒன்றாக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்றீர்களோ, அதே போல நாளை காலை சுமார் 10 மணி அளவில் நீங்கள் அனைவரும் நம்முடைய பாடி மேம்பாலத்திற்கு முன்பு உள்ள சந்தோஷ் மஹால் அருகிலே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய சிட்கோ நகர் பகுதியிலே உள்ள ஆர்ஓ ஆபீஸ் தேர்தல் அலுவலகத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நாங்களாம் ஒன்றாக ஊர்வலமாக சிறப்பான முறையில் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது சொல்வதையே நீங்கள் எல்லாம் அழைப்பாக எண்ணி நாளை காலை சுமார் 10 மணி அளவில் பாடி மேம்பாலத்திற்கு முன்பாக நாதமணி திரையரங்கம் தாண்டிய உடனே சந்தோஷ் திருமண மண்டபம் உள்ளது. அந்த திருமண மண்டபத்தின் அருகில் அனைவரும் ஒன்று கூடி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகள், அனைத்து கட்சியினுடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள், நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீரர்கள், வீராங்கனைகள், நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் திரு எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுடைய வேட்பு மனுவில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஆரவாரத்தோடு நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு வழிவிட்டு நம்முடைய தேர்தல் பணிமனை திறக்கப்படும் பொழுது
நம்முடைய வேட்பாளர் நம்ம கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், அதே போல பொறுப்பாளர் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு வழிவிட்டு நிற்க வேண்டும். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் சிறப்பாக ஒற்றுமையாக இங்கே ஒரு எழுச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உரிய மரியாதையை, உரிய முக்கியத்துவத்தை தர வேண்டும். ஆகையால நம்முடைய அலுவலகம் திறப்பு விழாவின் போது கழக தோழர்கள் நம்முடைய வேட்பாளரோடும் மாவட்ட கழக செயலாளரோடும் பொறுப்பாளரோடும் எப்போது வேண்டுமானாலும் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த அலுவலக திறப்பு விழாவின் போது தயவு செய்து முண்டியெடுத்துக் கொண்டு யாரும் வராமல் அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கு நீங்கள் வழிவிட வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிமனையின் சார்பாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல சாலையின் நடுவிலே நிற்காமல், இது நெடுஞ்சாலை என்ற காரணத்தினால பொதுமக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும். ஆகையால் சாலையின் நடுவிலே நிற்காமல் நீங்கள் எல்லாம் ஓரமாக வந்து நின்று ஒத்துழைப்பு தர வேண்டும். பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் நம்மால் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை உங்கள் அனைவரின் பொறுப்பாளர்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் இந்த சிறப்பானதொரு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பணிமனையை, தலைமை தேர்தல் பணிமனையை திறக்க இருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், நம்முடைய மாற்றுக் கட்சியினுடைய, குறிப்பாக நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணியுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ள போயிடுங்க. அன்பார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே, கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, தயவு கூர்ந்து நீங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் வழிவிட்டு எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு அண்ணன் திரு SR விஜயகுமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய திருக்கரங்களாலே நம்முடைய வில்லிவாக்கம் தலைமை தேர்தல் பணிமனை இன்னும் சற்று நேரத்தில் துவக்கப்பட இருக்கின்றது. நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திருமங்கலம் கே மோகன் அவர்களுடைய முன்னிலையிலும், மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள் முன்னிலையிலும், அதே போல IJK, புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகளுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள் போன்றவர்களுடைய முன்னிலையிலும் இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் SR விஜயகுமார் அவர்களுடைய திருக்கரங்களால நம்முடைய வில்லிவாக்கம் தேர்தல் பணிமனை, தலைமை தேர்தல் பணிமனை திறக்கப்பட இருக்கின்றது. ஆகையால் கழக தோழர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் சாலையின் நடுவே நிற்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் SR விஜயகுமார், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா, அண்ணன் எடப்பாடியார், நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தலைவி அம்மா,
அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ், இணைய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. வேட்பாளர் அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் சொல்லுங்க. மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் பொறுப்பாளர் சொல்லுங்க. அன்பு சகோதரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரி லதா செண்பகம் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படத்திற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப் படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்துகிறார்கள். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முத்துராமன் அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் திரு ரத்மநாதன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரி லதா செண்பகம் அவர்களும் அதே போல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரி எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களும் நம்முடைய பொறுப்பாளர் மகன் எஸ்.ஜே. செல்வம் அவர்களும் தயவு கூர்ந்து யாரும் கோச்சுக்காதீங்க. வேட்பாளர் நம்முடைய பொறுப்பாளர் மாவட்ட கழக செயலாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாவட்ட செயலாளர் அவங்க மட்டும் கொஞ்சம் நிற்கிறோம். ஏன்னா இது கூட்டணியும் போது நம்ம எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம எப்போ வேணாலும் வேட்பாளர் பார்த்துக்கலாம், அவர் கூட எப்போ வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். தயவு செய்து மாவட்ட தலைவர் அனைத்து கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கு வழிவிடுங்க, கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க. கணேசன் வந்துருங்க. கணேசன் ஆமுக கணேசன் வரல. எல்லாரும் உட்காருங்க, அவங்க இருக்கையில உட்காருங்க, வழி விட்டுருங்க. தெரியட்டும், வெளியில சாலையோரம் நிக்கிறவங்கள உள்ள சொல்லுங்க. முதலில் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் பத்மநாபன் அவர்கள் இந்த சிறப்பான ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறிது உரையாற்றுமாறு அவர்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களை ஆதரித்து இன்று நடைபெற இருக்கின்ற இந்த அருமையான தேர்தல் பணிமனை கூட்டத்திற்கு தலைமை நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரான அன்பு சகோதரர் திருமணம் மோகன் அவர்கள் உறுப்பினர் மற்றும் அனைத்து கட்சி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரர் ஈவாக்கம் நெடுமாறன், பி. தேவதாஸ், பகுதியாளர்கள் பி. பாரதிபாபு, காந்திநகர் கே. அந்தோணி, மக்கள் சித்தோபிரவீன், பொன்பணி, ஷாம் கார்த்தி மற்றும் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பலமான தமிழகம் அமைய வேண்டும் என்று எங்கள் நோக்கம். பலமான தமிழகம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைய வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் செல்லும் இடமெல்லாம் தோல்வி கொடுத்தோர் திரும்பி செல்கின்றார்கள். இதுவே வாக்கு சேகரிக்க முடியவில்லை. அதனால் நாம் வருகின்ற காலங்களிலே நாம் சிறப்பாக இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 20 நாட்களும் பொன்னான நேரம். காலமின்மை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் 20 நாட்கள் கடுமையாக உழைத்தோம் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதற்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது. அவர் வெற்றி பெற்றால் தமிழகம் தலைமுறை நடக்கும் என்பது இதற்கு ஒரு சான்று. அதே போல அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள் எந்த நேரம் அழைத்தாலும் ஓடோடி வரக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நாம் கூப்பிட்ட பொழுது ஓடோடி வந்து நமக்காக பணி செய்தவர் என்று நாம் மறந்திருக்க மாட்டோம். அதே போல எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களை மாபெரும் வெற்றி வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து வில்லிவாக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய சார்பிலே உறுதுணையாக இருப்போம். அதில் தோழமை கட்சி உறுப்பினரோடு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வில்லிவாக்கத்துடைய பகுதி செயலாளர் அன்பு சகோதரர் கணேசன் அவர்கள் ஒரு 5 நிமிடம் உரையாடு. நமது வில்லிவாக்கம் தொகுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அண்ணன் அவர்கள் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள் வெற்றி வேட்பாளர் அவர்கள் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் பி. ஆனந்த் அவர்களை நல்ல முறையில் நல்ல சீரும் சிறப்புமாக அவர் வெற்றி பெற அந்த பகலும் அயலாது பாடுபட்டு அவர்களுடைய வெற்றிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விரிவாக்கம் தொகுதியும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் பி. ஆனந்த் அவர்கள் உயிரை கொடுத்து நாங்கள் வேலை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் மிக பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் வெற்றி பெற அயலாது உழைப்போம் 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 என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் திரு முத்துராமன் அவர்கள் உங்களுடைய 5 நிமிடம் உரையாடுவார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வேட்பாளர் அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள், இந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் மோகனன் அவர்கள், இங்கு வருகை தந்திருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாவட்ட பொறுப்பாளர்கள், என்னுடன் வருகை தந்திருக்கும் பகுதி செயலாளர் அண்ணன் தடசேகர் அவர்கள், புஷ்பராஜ் அவர்கள் மற்றும் பாட்டாளி சொந்தங்களே, வருகை தந்திருக்கும் மகளிரணி பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருகின்ற தேர்தலில் திமுக ஆட்சியை நாம் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வேட்பாளரை அறிவிச்சிருக்கும் அண்ணன் அவர்கள் பற்றி சிலவற்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் அண்ணன் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்கள். அண்ணன் அவர்கள் எம்பியாக இருக்கும் பொழுது வில்லிவாக்கான சத்தியானகரிலே ஒரு கால்வாய் கொண்டப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலாக மூடாமல் இருந்தது. அப்பொழுது அண்ணன் அவர்களை சென்று நான் பார்த்த பொழுது உடனே அந்த இடத்தை பார்வையிட்டு ஒரு 2 வாரத்தில் அதை கால்வாயை போட்டு அந்த வழியை சரி செய்து கொடுத்தார். நான் இதை ஏன் சொல்ல வேண்டும் என்றால், நான் மட்டுமல்ல, ஒரு சாதாரண தொண்டன் கூட்டாவோடு அழைத்தால் கூட அங்கு ஓடோடி வந்து நின்று அந்த பணியை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பவர் அவர். ஆகையாலே எங்களுடைய பாட்டாளி கட்சி மாநில தலைவர் பாசத்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் வெற்றி வேட்பாளர் மிகவும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நான் இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரி திரு லதா சண்முகம் அவர்கள் உங்களுடைய 5 நிமிடம் உரையாற்றுவார். நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அன்பு சகோதர சகோதரிக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வெற்றி வேட்பாளர் விஜயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும், எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசீர்வாதத்தோடும், எங்கள் மாநில தலைவர் அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் எங்கள் கூட்டணியில் வெற்றி பெற நாங்கள் இனி தாமரை தாமரை என்று சொல்ல மாட்டோம். ரெட்டையிலே ரெட்டையிலே பேயாட்டம், அதாவது மனுஷனா வேலை பார்க்கக்கூடாது, பேயாட்டம் வேலை செஞ்சு அண்ணனை வெற்றி பெற செய்வதை எங்களுடைய பெரிய ஒரு தலையே கடமையா நாங்கள் எடுத்திருக்கோம். அது எங்க மாநில தலைவருடைய முன்னிலையில நாங்க வந்து இதை வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த வில்லிவாக்க தொகுதியை வென்று நம்ம அடுத்த வெற்றி கூட்டத்தை நடத்துவோம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அருமையான எஸ்.ஜே. செல்வம் அவர்கள் உங்களுடைய 5 நிமிடம் உரையாற்றுவார். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவருடைய ஆசையோடு புரட்சி தலைவர் நாணயத்தினக வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இங்கே வருகை தந்திருக்கும் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் எஸ்.ஆர்.பி. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கும் இந்திய கூட்டணியை சார்ந்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு தொடக்கமாக இந்த சிறு நிகழ்வு நடக்கும் பொழுது எழுச்சியோடு இத்தனை பேருக்கு வந்திருக்கிறீர்கள் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்கு முன்னால் பேசிய சகோதரி சொல்லியது போல் இந்த எழுச்சி வரும் 2 வாரங்களுக்கு குறைவில்லாமல் இதே போல் கேட்டுக்கொள்வதோடு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதனால் நம்ம விரிவாக்கத்தில் மட்டுமல்லாமல் அத்தனை பகுதி மக்களுமே தமிழ்நாடு மக்களுமே வெற்றி பெறுவதற்கு
தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவருமே வெற்றி பெற்று இந்த தீய ஆட்சியை மீண்டும் அனுப்ப வேண்டும். மீண்டும் அண்ணா வழியில் அமைதி வளம் வளர்ச்சியில் வருவதற்கு நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டு நாம் தொய்வில்லாமல் உழைத்து அண்ணனை வெற்றி பெற செய்வோம் என்று கூறி வரும் காலத்தில் நாம் அனைவருமே விட்டைகளை மட்டுமே நிகழ்த்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கழகத்தினுடைய நிறுவன தலைவர், புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல், கழகத்தினுடைய இளைய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி நம்முடைய 3ஆம் தலைமுறையை இன்றைக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையை ஏற்று இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே மிகச் சிறப்பான ஒரு வேட்பாளரை நம்முடைய மரியாதைக்குரிய திரு எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம் வேட்பாளர்களாக என்றால் எந்த அளவுக்கு அவர் மீது கட்சி நம்பிக்கை வைத்திருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு சாதாரண தொண்டராக இந்த இயக்கத்திற்கு வந்து பல்வேறு பொறுப்புகளை அலங்கரித்தவர். இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆசி பெற்றவர். மிகப்பெரிய ஜாம்பவான் எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லியிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்றத்திலே அவருக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை பெற்றவர் நம்முடைய எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கின்றது, புரட்சி தலைவருடைய ஆசியம் இருக்கின்றது, எடப்பாடியாருடைய அனுமதி இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லி திரளாக வருகை தந்திருக்கின்ற இந்த கூட்டணி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரி திரு லதா சண்முகம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு முத்துராமன் மற்றும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் தமாகவினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் திரு பத்மநாபன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள், அமமுகவினுடைய மாவட்ட தலைவர் திரு அண்ணன் ஆனந்தன் அவர்களையும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும், புரட்சி பாரதத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு சேவன் அவர்களையும், பிஎஸ்பியுடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் உள்ளிட்ட அனைவரையும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இன்றைய நாள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான நம்முடைய வில்லிவாக்கம் சட்டமன்றத்தினுடைய தலைமை தேர்தல் பணிமனை இன்றைக்கு நாம் திறந்திருக்கின்றோம். இங்க இருக்க தொண்டர்களை நீங்க பாருங்க, எத்தனை பெரிய தொண்டர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பெண்கள் 50% அளவிலே இங்கு துணை இருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய உழைப்பு இந்த தேர்தலிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகங்கள்லாம் உண்மையாகவே பயந்து போயிருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் 20 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த எஸ்ஐஆர் வந்து இந்த எஸ்ஐஆர் நமக்கு வந்தது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்பதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட இந்த பகுதியில 85 முதல் 90,000 ஓட்டுகள் கள்ள ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கள்ள ஓட்டை வைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகங்கள் இத்தனை வருடம் கிட்டத்தட்ட 15 வருடமாக அவங்க வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த கள்ள ஓட்டை வைத்துதான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு அது வெட்ட வெளிச்சமாக தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது உங்கள் அனைவருடைய ஆதரவாக. நான் இதை ஏன் சொல்றேன்னா, போன நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பாருங்க, நாம பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி இந்த சட்டமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட 27,000 ஓட்டுகள் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். நான் யாரையும் முன்னெடுக்கவில்லை, ஆனால் மக்களை நம்பி மக்களிடத்தில் பேசும்பொழுது நமக்கு கிடைத்த வாக்கு 13,947. இதை நான் ஏன் சொல்றேன்னா நீங்க சற்று இந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த 2 ஓட்டையும் நீங்க கூட்டினாலே நாம 40,000 ஓட்டு நாம முன்னிலையில் இருக்கோம். இன்றைக்கு நம்முடைய மொத்த வாக்குகள் எத்தனை? 1,59,000 வாக்குகள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. 60% போறீங்கன்னா எவ்வளவு வாக்கு வரும் நீங்க யோசனை பண்ணுங்க. நாம 60,000 65,000 ஓட்டு நம்ம வாங்கினாலே நம்முடைய எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்வாங்க. இப்ப நம்ம 40,000 தொட்டிருக்கோம். கட்சி இங்கு வலுவாக உள்ள கட்சி, அந்த கட்சியினுடைய ஓட்டு சேர்ந்தா நீங்க நினைச்சு பாருங்க 60,000. பிறகு நம்முடைய மறைந்த நம்முடைய பெருந்தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கட்சி நமக்கு ஆதரவாக இருக்கின்றது. ஒவ்வொரு இடத்திலையும் நாம அந்த ஐஜேகேவை சார்ந்த மாவட்ட தலைவர் அவங்க பேர் மாவட்ட பிரதிநிதி அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் போன எல்லா தேர்தல்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னா 100 கணக்கானவர்கள் நம்முடைய கொடியை பிடித்துக் கொண்டு வருவாங்க. ஆகவே பலம் வாய்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கே இருக்கின்றது. அதே போல நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா புரட்சி பாரதம் நம்முடைய சகவனர் அவர்களுடைய தலைமையிலே இங்கு வீடு நடைபெற்று கொண்டிருக்கிறது.
இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கட்சி நமக்கு செல்வாக்குள்ள கட்சியாக அமைந்திருக்கின்றது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்கள் உங்கள் கணக்க போடுங்க, கிட்டத்தட்ட நாம 60,000 ஓட்டுக்கு நம்ம கிட்ட தொடரும். இதையெல்லாம் நீங்க கைப்பற்றணும். மக்கள் இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே மௌனமா இருக்காங்க. இதுநாள் வரை இந்த 5 ஆண்டு காலம் அவர்கள் பட்ட துன்பத்துக்கெல்லாம் விடிவு காலமாக இந்த தேர்தலை பயன்படுத்துவார்கள். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பாக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், நம்மளுடைய கழக தொண்டர்கள், நம்முடைய கூட்டணி கட்சி தொண்டர்கள் எல்லோருமே ஒரு சேர சேர்ந்து நாம உழைக்கணும். ஒவ்வொரு பாகமா நாம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து தினந்தோறும் அவர்களை சந்திக்கணும். கிட்டத்தட்ட நம்மளுடைய வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் எல்லாம் காலை மாலை நீங்க ஒவ்வொரு வாக்காளரையும் குறைந்தபட்சம் ஒரு 35 தடவையாவது நீங்க அவர்களை சந்திக்கும் பொழுது வாக்காளர்கள் உங்களை எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? நாமளை வந்து சந்திக்கிறாங்களா, நாமளை தொடர்ந்து நம்ம கிட்ட வந்து பேசுறாங்களா, சந்திப்போம். அதே போல நீங்கள் அவங்களுடைய பிளான்பெட்ஸ் இதெல்லாம் நீங்க நம்முடைய வேட்பாளருடைய நம்ம பிக்டோரிஸ் கொடுக்கிற மிகுந்த மரியாதையோட கண்ணியத்தோடு நீங்க கொடுக்கணும். இதோ பிக்டோரி போட்டு போற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யார் யார் படித்தவர்கள்கிட்ட எப்படி பேசணும், வியாபாரி பெண்மணிகிட்ட எப்படி பேசணும், மகளிர்கிட்ட எப்படி பேசணும், இதையெல்லாம் நிதானமா நாம ஒவ்வொரு முறையும் நம்ம வாக்கு சேகரிக்கப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. இந்த 5 வருடமாக தமிழகத்தை நாசமாக்கிய திமுக. இங்க நான் ஞாபகம் வச்சுங்க, சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, 7000 போஸ்கோ கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு திட்டம் கூட அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போட்டிருக்காங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் கிடையாது, மினி கிளினிக் மூடிட்டாங்க. இது எல்லாம் நம்மளுடைய வாக்குறுதிகள் எல்லாம் இன்னைக்கு அவங்க பார்த்து உண்மையாலே பயந்து நாம 10,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க? கூ பண்ணிக்கிறாங்க. ஆக நம்முடைய திட்டங்களை பார்த்து தான் அவங்க காப்பி அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த தேர்தல் வந்து தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான தேர்தல். நாம நல்வழி, இந்த நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த கூட்டணியினுடைய தலைவர்கள் அத்துணை பேரும் நீங்க பாத்தீங்கன்னா நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள். ஆக நாம செய்யக்கூடிய கடமை ஒவ்வொரு வாக்காளர்களையும் நீங்கள் சந்தியுங்கள், அவர்களிடத்திலே நீங்கள் உண்மை பேசுங்கள். நம்முடைய எந்தெந்த வாக்குறுதிகள் எல்லாம் நம்ம செய்திருக்கோம், எடப்பாடியாருடைய ஆட்சியினுடைய பெருமை நீங்க சொல்லலாம். 2 வருடம் நம்ம எப்படியெல்லாம் கொரோனால இருந்தோமோ அதையெல்லாம் மீட்டு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து கட்சியை இந்த அளவுக்கு அம்மாவுடைய மனைவிக்கு பிறகு எதிரிகளாலும் துரோகிகளாலும் சூழப்பட்ட நேரத்திலே கூட மிகச்சிறந்த ஒரு கட்சியை ஆண்டு இந்த அளவிலே இன்றைக்கு தூக்கி நிறுத்திருக்கின்ற எடப்பாடியார் அவர்களுக்கு நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்றால் வாக்காளர்களை தொடர்ந்து சந்தியுங்கள். அவர்களிடத்தே நம்முடைய வேட்பாளரை பற்றி சொல்லுங்கள். வேட்பாளர் மிக பரிட்சமானவர். பல்வேறு திட்டங்களை அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த பொழுது கொண்டு வந்தவர், அன்பானவர், பண்பானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர், அதை விட மறைந்த அம்மாவுடைய அன்பை பெற்றவர். அதே போல் இன்றைக்கு நம்முடைய எடப்பாடியாருடைய அன்பை பெற்றவர். அவர் இறைவன் அவருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதெல்லாம் மீண்டு வந்தார். தன்னுடைய தாயார் மனைவிக்கு கூட அவருக்கு தெரியாத அளவில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாரு. 2வது அவங்க நம்முடைய அம்மா மனைவிக்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத சூழலா இருந்தது. இதையெல்லாம் தாண்டி இறைவன் அவருக்கு ஆயுசை கொடுத்து இந்த அளவிலே நம்முடைய கட்சி அவருக்கு அவர் மீது வைத்திருக்க அபிமானத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வேட்பாளராக நாம் அனைவரும் இருக்கின்றார் என்றால் மிகப்பெரிய அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. விரைவில் நாம் எல்லோருடைய துணையோடு சட்டமன்ற வேட்பாளராக உறுப்பினராக அவர் நம்முடைய செஞ்சார் கோட்டைக்கு செல்வார். எடப்பாடியாருடைய கேபினெட் கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் சார்பாகவும் பிரார்த்தித்து நீங்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜனநாயக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதயதெய்வம் புரட்சித் தலைவர் இதயதெய்வம் புரட்சித் அம்மாவின் நல்லாசியுடன் கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சித் தலைவரான எடப்பாடியார் ஒரு நல் வாய்ப்பினை எனக்கு வழங்கி வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக உங்கள் முன் இங்கு நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இன்று தலைமை அலுவலகத்தை நான் திறந்து வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது அமர்ந்திருக்கும் வில்லிவாக்கம் வடசென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் எங்கள் நீண்ட கால நண்பர் அருமை சோதரர் திருமணம் மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்திருக்கும் இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளராக இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் பல்வேறு பொறுப்புகளை வகித்த எஸ்எஸ் சபையின் முதல்வர் அண்ணன் எஸ் செல்வம் அவர்கள், பிஜேபியின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய லதா சண்முகம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய பத்மநாபன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய முத்துராமன் அவர்களே, அமமுக மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்களே, புரட்சி பாரதத்தின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே, பிஎஸ்பி கட்சியை சார்ந்த மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களே, ஐஜேகேவிலிருந்து வந்திருக்கும் மாவட்ட செயலர் மை அவர்களே மற்றும் இயக்கத்தின் பல்வேறு பொறுப்புகளை தாங்கியிருக்கும் நிர்வாகிகளே, கழக செயல் வீரர்களே, செயல் வீராங்கனைகளே மற்றும்
இப்படி போதுமா அப்படின்ற மாதிரி நம்ம குறுகிய காலம் இன்னும் சாதாரணதா இன்னும் இருக்கு. இன்னும் நம்ம வந்து நிறைய கூட்டத்தை கூட போகிறோம், நிறைய பேர் வேலை செய்ய போகிறோம். இப்போ வந்து சாதாரண நம்ம டைமில் ஒரு சின்ன கூட்டத்தை தான் நம்ம கூட்டியிருக்கோம். இப்படி தோற்கின் எப்படி வரணும்னாங்க இப்போ ஒரு சின்ன படை நம்ம உருவாக்கியிருக்கோம். இது போல பல படைகள் உருவாகி இங்கிருந்து திமுக ஓட நம்ம வெற்றி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3% வாக்கு வித்தியாசம் நம்ம தோற்று போனோம். இல்லாட்டி புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில் இதே புரட்சி அம்மாவோட ஆட்சி அமைந்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 75 சீட்டை பிடிச்சோம். கூட்டணியோடு சேர்த்து 75 சீட்டை பிடிச்சோம். நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா 5000 வாக்கு வித்தியாசம் தான் நம்ம கொண்டு போனோம். ஒரு 137 ஓட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இழந்திருக்கோம். 300 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு என்று 28 சட்டமன்ற தொகுதியில் வந்து 5000 வாக்கு வித்தியாசம் நம்ம கொண்டு போயிருக்கோம். ஒரு 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு 14 சட்டமன்ற தொகுதியை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,98,000 ஓட்டு வாங்கியிருந்தோம்னா 43 சட்டமன்ற தொகுதியை பெற்று 2021 நம்ம ஆட்சி அமைச்சிருக்கலாம். நம்ம இது எதுக்காக சொல்றோம்னா நாம வந்து ஒவ்வொரு ஓட்டும் நம்மளுக்கு வெற்றி நம்ம நினைக்கணும். சரி, ஒரு ஓட்டு நினைச்சிடக்கூடாது. ஒரு ஓட்டில் தோறவங்க இருக்காங்க. எனவே நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, எல்லாம் பாத பொறுப்பாளர் இருக்கீங்க, மகளிர் அதிகமாக வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து உங்கள் பாதத்தில் வந்து நம்ம ஜெயிச்சிடணும்னு சொன்னால் ஜெயிச்சிட முடியாது. நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்து பணி செய்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அது உங்களுக்கு எல்லாம் சொல்ல தேவையில்லைங்களா? பல்வேறு எலெக்ஷனில் வேலை பார்த்துருப்பீங்க, பல்வேறு தேர்தலில் வேலை பார்த்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மகளிர்லாம் வந்து வீடாக போய் வீட்டுக்குள்ளேயே போய் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பர்மிஷன் இருக்கும். நீங்களாம் வந்து தைரியமாக ஓட்டிருக்கலாம். அதுபோல் அன்றைக்கி கூட்டியிருந்தாங்க மரியாதைக்குரிய அக்கா லதா சம்பவம் அவர்கள் சிறப்பான ஒரு கூட்டத்தை அறிமுகப்படுத்த கூட்டி மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு வந்திருந்தாங்க. அதுபோல் முத்துராமன் கூட்டியிருந்தாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் அவரும் கூட்டியிருந்தாங்க. இன்னும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் கூட்டணி கட்சிகளே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். நம்ம இயக்க ஒரு பெரிய பலம், பிஜேபி அதோட பெரிய பலமாக இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணியில் வந்து அனைவரும் பலத்தோடு நம்ம சந்திச்சிருக்கோம். நம்ம அன்பு சோழர் மோகன் அவர்கள் சொன்னது போல நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம 41,000 சீட்டை நம்ம பெற்றிருக்கோம். இப்போ 1,60,000 ஓட்டு நம்ம இன்னும் கடுமையாக வேலை செய்து இன்னும் ஒரு 25,000 ஓட்டு 30,000 ஓட்டு நம்ம பெற்றினா நம்ம எளிதில் ஜெயிச்சிடலாம். அவங்க வந்து படபலத்தோட நிற்கிறாங்க, நம்ம படபலத்தோட நிற்கிறோம். நிச்சயமாக நம்ம வெற்றி பெறலாம். உங்களோட ஒவ்வொருத்தரோட உழைப்பு மூலியமாக நம்ம நிச்சயமாக வெற்றி கனியை நிச்சயமாக நம்ம அடைவோம் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும். இதே புரட்சி தலைவர் அம்மாவோட ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும். என்னென்ன திட்டங்கள் கொடுத்தாங்களோ அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் கொடுத்தாங்களோ அதுபோல புரட்சி தலைவர் எடப்பாடியார் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். ஆட்சிக்கு வந்தவங்க ரூபாய் 10,000 ஒவ்வொரு குடும்பத்துக்கு தரும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வீடாக போய் சொல்லணும். அதேமாதிரி குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 2,000, வருடத்திற்கு 3 கேஸ் தரணிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தரணிருக்காங்க. மாணவர் கல்வி கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வீடு தூரம் போய் சொல்லி வாக்குலாம் சேகரித்து அன்போடு கேட்டு இவ்வளோ பெரும்பெறாக குறுகிய காலம் தான். அதுக்குள்ளே தகவல் சொல்லி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸ்கூலு, பாய்ஸ் ஸ்கூலு ஆப்போசிட்ல சந்தோஷ் மஹால் இருக்கு. அங்கே எல்லாரும் வந்துருங்க. 9:30 வந்துருங்க. நம்முடைய தலைவர் வந்து 10:30 மணி அளவிலே நம்ம உள்ள போகிறதுக்காக நம்ம 9:30 மணி வந்துட்டீங்கன்னா 10 மணிக்கு அவங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ். அதனால 10 மணி அளவிலே அவர் வந்துடுவாங்க. நீங்க அனைவரும் ஒருங்கிணைந்து வந்து அவருக்கு உங்களுடைய ஆதரவுடன் நாளைக்கு மனுக்காட்டு செய்ய இருக்கிறார் என்ற செய்தியாக உங்களுக்கு சொல்லி சரியாக 9:30 மணி அளவுக்கு எல்லாரும் வந்துருங்க. இறுதியாக இந்த பகுதியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். தயவு கொண்டு பெண்கள் முதல்ல வீட்டில் உட்கார்ந்து வெளியே போவேன்னா ஜென்ஸ் போயிட்டோம், அப்புறமா நீங்க போகணும். வெளியில் பெண்கள் மட்டும் கைது உட்காரணும், ஜென்ஸ் முதல்ல போயிட்டோம். ஒரே நேரத்தில் எல்லாம் போட தலைவலாகும். முதலில் ஆண்கள் தயவு கூட்டு கலந்து திரும்ப கேட்டுக்கிறோம். சாலை அணிவிக்கப்பவர்கள் ஒவ்வொருவராக பொறுமையாக நிறுத்திக்கலாம். முதல்ல ஜென்ஸ் கொஞ்சம் கலந்து போயிட்டு அப்புறம் லேடிஸ் கேட்டுக்கிறோம். முதல்ல ஜென்ஸ் வெளியே போயிட்டு உள்ள ஜென்ஸ் வெளியே போயிடலாம். ஜென்ஸ் வெளியே போயிடலாம். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வேட்பாளர்கள் சாலை அளிக்கிறார். தயவு கூட்டு கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் உள்ள வந்துடலாம்.
எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ